வெற்றி செய்தி வந்த பிறகு அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து மிச்சம் இருக்க சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத மக்கள் கொஞ்சம் ஏக்கமாவே பாக்குறாங்க. மனைவி சங்கீதா சொர்ணலிங்கமும் பையனும் பொண்ணும் சேர்ந்து ஒரு முறையாவது விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லா மக்களுமே ஏங்குறாங்க. எல்லார் வீட்டுக்கும் விஜய் அவர்கள் போயிட்டு வந்தாங்க. அதே மாதிரி எங்க தலைவர் மேல இருக்க ஒரே கரை அப்படின்னா இதுதான். பொது வெளியில எங்கேயாவது நின்று அவங்க கையாட்டிட்டாங்கன்னா அது போதும் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. முன்ன பின்ன தெரியாத எத்தனையோ வீட்டுக்கு நேர்ல போய் விஜய் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வரா மாதிரி தன்னுடைய மனைவி குழந்தைகள் இருக்க வீட்டுக்கு போய் வாழ்த்து தெரிவிச்சுட்டு சந்தோஷத்தை பார்த்துட்டு வந்தா அவங்க என்ன வீட்டுக்குள்ள வரவானான்னு சொல்ல போறாங்க? சொல்ல முடியாது. இப்படி நடக்கிற ஒரு சம்பிரதாய சந்திப்பு கூட ரொம்ப பாசமான சந்திப்பா மாறி அவங்களுக்குள்ள இருக்க கோபம் கூட மறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காதலுக்கு மரியாதை படத்துல கடைசியில ஐமேக்ஸ் காட்சியில ஒரு நிமிஷத்துல எல்லா கதையும் மாத்திருப்பாரு டைரக்டர் ஃபாசில். ஷாலினிக்கும் விஜய்க்கும் இருக்கிற காதல் வலிமையை பார்த்துட்டு அவங்க அம்மா இவ உங்க வீட்டு பொண்ணு, நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் முறைச்சுக்கிட்டு இருந்த ஷாலினியோட அண்ணன்கள்லாம் ஒரு புன்சிரிப்போட எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அன்பும் விரோதமும் கூட அப்படித்தான். அது ஒரு நிமிஷத்துல உருவாகி ஒரு நிமிஷத்துல அழியக்கூடியது. அது விஜய் அவர்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. தன்னுடைய மனைவி குழந்தைகளை அவர் போய் பார்க்கிற அந்த காட்சியை பத்திரிகைக்காரங்களையும் உள்ள விட்டு பார்க்க வைக்கும் போது அதை விட மக்களுக்கு அவர் கொடுக்க போற மிகப்பெரிய இனிப்பு செய்தி வேற என்னவா இருக்க முடியும்?